அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்தில் நாம் எல்லாரும் தேடிக்கொண்டிருக்கும், ஆனால் சரியாக பாதுகாக்க தவறிக்கொண்டிருக்கும் ஒரு மிகப்பெரிய அருள் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? ஆரோக்கியம். நோய் இல்லாத வாழ்க்கை. மருத்துவமனை வாசலில் நாட்களை கழிக்க வேண்டாத வாழ்க்கை. படுக்கையில் கிடந்து பிறரின் உதவியை எதிர்பார்க்க வேண்டாத வாழ்க்கை. உடலின் உள் உறுப்புகள் சரியாக இயங்கி, மனமும் உடலும் சேர்ந்து நிம்மதியாக வாழும் வாழ்க்கை. ஆனால் இன்று நம்மால் என்ன பார்க்க முடிகிறது? சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இதய நோய்கள், சிறுநீரக பிரச்சனைகள், புற்றுநோய், தொடர் சிகிச்சைகள், டயாலிசிஸ், அறுவை சிகிச்சைகள், தீராத வலிகள். எத்தனை பேர் இவற்றோடு தினமும் போராடிக் கொண்டிருக்கிறார்கள். உடல் வலியை விட மனவலி அதிகமாகிறது. செலவு, கடன், குடும்ப பொறுப்பு, எதிர்காலம் பற்றிய பயம். இந்த எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு நிறைய மனிதர்கள் அமைதியாக அழுது கொண்டிருக்கிறார்கள். நம்மிடம் பலர் கேட்கிறார்கள், துஆ செய்யுங்கள், எனக்கு இந்த நோய், இந்த கஷ்டம், மருத்துவச் செலவு அதிகம். இந்த கோரிக்கைகள் ஒரு இமாமிடம் மட்டும் அல்ல. எல்லா இமாம்களிடமும், உலமாக்களிடமும், துஆ கேட்கும் ஒவ்வொரு நல்ல உள்ளத்திடமும் வந்து கொண்டே இருக்கிறது. காரணம் ஒன்றுதான், ஆரோக்கியம். அன்பான சகோதரர்களே, இந்த காணொளியில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகிற விஷயம் சாதாரணமானது அல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்கள் தினசரி ஓதி வந்த மிகப்பெரிய பரக்கத்தை கொண்ட ஒரு துஆ. இந்த துஆவை உண்மையான நம்பிக்கையோடு தொடர்ந்து ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை வழங்குவான். இந்த துஆ என்ன? எப்போது ஓத வேண்டும்? எத்தனை முறை ஓத வேண்டும்? இதை யார் யார் ஓதலாம்? எல்லாவற்றையும் இந்த உரையின் போக்கில் தெளிவாக பார்க்கப் போகிறோம். இன்ஷா அல்லாஹ், முழுமையாக கேளுங்கள். பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான ஹதீஸில் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு ஈமானுக்குப் பிறகு வழங்கப்படும் மிகப்பெரிய பொக்கிஷம் என்னவென்றால் அது ஆரோக்கியம். சற்று யோசித்து பாருங்கள். உலகத்தில் பணம் சம்பாதிக்கலாம். வீடு, வாகனம், செல்வாக்கு, அந்தஸ்து எல்லாம் சேர்த்து கொள்ளலாம். ஆனால் அந்த எல்லாவற்றையும் அனுபவிக்க உடல் ஆரோக்கியம் இல்லையென்றால் அதற்கு என்ன பயன்? எல்லாம் இருக்கிறது, ஆனால் தொட முடியாது, சாப்பிட முடியாது, பயணம் செய்ய முடியாது, மனம் விரும்பியதை செய்ய முடியாது. அப்படி ஒரு நிலை வந்தால் எல்லாம் இருந்தும் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் தோன்றும். நிறைய பேருக்கு ஆரோக்கியத்தின் மதிப்பு எப்போது புரிகிறது தெரியுமா? அதை இழந்த பிறகு. அப்பவே கவனிச்சிருக்கணுமே. அப்பவே சொன்னாங்க, தூக்கம், உணவு, பழக்கம் எல்லாம் சரியா வைக்கணும்னு. ஆனால் அந்த நேரத்தில் அலட்சியம். இன்று அதன் விலை உடலால் செலுத்தப்படுகிறது. இப்ராஹிம் பின் அத்ஹம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான கருத்தை சொன்னார்கள். அல்லாஹ் ஒருவருக்கு கொடுத்த அருளின் மதிப்பு அதன் எதிர்மறையை பார்க்கும்போதுதான் புரியும். வெயிலில் நின்றால்தான் நிழலின் அருமை தெரியும். கோடையில் தான் மழையின் தேவை புரியும். அதேபோல நோயின் வாசலுக்கு வந்தால்தான் ஆரோக்கியத்தின் மதிப்பு தெரிகிறது. அன்பானவர்களே, இப்போது நீங்கள் நோயில் இருக்கலாம். நீண்ட நாட்களாக சிகிச்சையில் இருக்கலாம். மருத்துவச் செலவால் மனம் உடைந்திருக்கலாம். இதுக்கு ஒரு முடிவே வராதா என்று நினைத்திருக்கலாம். முதலில் அந்த நம்பிக்கை இழப்பை கைவிடுங்கள். ரசூலுல்லாஹ் அவர்கள் தெளிவாகச் சொன்னார்கள், அல்லாஹ் எந்த நோயையும் மருந்து இல்லாமல் படைக்கவில்லை. மருந்தில்லாத நோயே இல்லை. சில மருந்துகள் வெளியில் கிடைக்கும். சில மருந்துகள் இறைவனிடம் நேரடியாக கிடைக்கும். அந்த இறைவனிடம் நேரடியாக கேட்கும் மருந்துதான் துஆ. ஆன்மீக மருந்து மனதை உறுதியாக்குகிறது, நம்பிக்கையை உயிர்ப்பிக்கிறது, உடலின் எதிர்ப்பு சக்தியை உயர்த்துகிறது. அதைத்தான் இஸ்லாம் நமக்கு கற்றுத் தருகிறது. இந்த துஆ அபூதாவூத் மற்றும் அஹ்மத் ஆகிய ஹதீஸ் நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் காலையிலும் மாலையிலும் 3 முறை இந்த துஆவை ஓதி வந்தார்கள். நோயாளிகளுக்காக மட்டுமல்ல, ஆரோக்கியமாக இருப்பவர்களும் எதிர்காலத்தில் பாதுகாப்புக்காகவும் இந்த துஆவை ஓதலாம். இந்த துஆ என்னவென்றால், اللهم عافني في بدني، اللهم عافني في سمعي، اللهم عافني في بصري، لا إله إلا أنت. யா அல்லாஹ், என் உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடு. யா அல்லாஹ், என் செவிக்கு ஆரோக்கியத்தை கொடு. யா அல்லாஹ், என் பார்வைக்கு ஆரோக்கியத்தை கொடு. உன்னை தவிர வணங்க தகுதியானவன் யாரும் இல்லை. உடல் என்றால் எல்லா உறுப்புகளும் அடங்கும். ஆனாலும் ரசூலுல்லாஹ் அவர்கள் குறிப்பாக செவி மற்றும் பார்வையை முன்னிலைப்படுத்தினார்கள். ஏனென்றால் இந்த இரண்டு இல்லாமல் மனிதன் வாழ்க்கையை முழுமையாக அனுபவிக்க முடியாது. காலப்போக்கில் பார்வை குறையும், செவித்திறன் குறையும். அந்த நேரத்தில் தான் அதன் மதிப்பு புரியும். இந்த துஆவை யார் யார் ஓதலாம் என்றால் எல்லாரும் ஓதலாம். நோயில் இருப்பவர்கள் ஓதலாம். நோய் ஆரம்ப நிலையில் இருப்பவர்கள் ஓதலாம். இன்னைக்கு நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன் என்று நினைப்பவர்களும் முன்னெச்சரிக்கையாக ஓதலாம். காலையில் 3 முறை, மாலையில் 3 முறை தொடர்ந்து. அன்பானவர்களே, நம்பிக்கையை இழக்கக்கூடாது. ஹஜரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வாழ்க்கையை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.
ஆண்டுகளாக நோயில் இருந்தார்கள். உடலெங்கும் வலி, சமூக புறக்கணிப்பு, தனிமை. ஆனாலும் ஒரு நாளும் அல்லாவின் மீது இருந்த நம்பிக்கையை இழக்கவில்லை. இறுதியில் அல்லாஹ் ஒரு தண்ணீரின் மூலம் அவர்களுக்கு முழு நிவாரணம் கொடுத்தான். வெளிப்புற நோயும் போனது, உள்நோயும் போனது. அல்லாஹ் நாடினால் ஒரு நிமிடத்தில் எல்லாம் மாறும். நம்முடைய வேலை என்ன? நம்பிக்கையோடு போராடுவது, துஆவை விடாமல் பிடித்துக் கொள்வது, மனம் தளராமல் இருப்பது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த துஆவை உங்கள் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றுங்கள். இன்று இல்லை என்றால் நாளை, நாளை இல்லை என்றால் பிறகு. யாருக்காக என்று தெரியாது, ஆனால் அல்லாவின் வாக்குறுதி உண்மை. இந்த உரை உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருந்தால் மீண்டும் நினைவூட்டுகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இன்னும் பல பயனுள்ள துஆக்கள், நினைவூட்டல்கள், வாழ்க்கையை தொடும் உரைகள் தொடர்ந்து வர இருக்கின்றன. வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் முழுமையான ஆரோக்கியத்தையும் உறுதியான ஈமானையும் மன நிம்மதியையும் வழங்குவானாக. ஆமீன்.